சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாய் இருந்தால் நாம் பாவம் செய்யலாமா? அப்ப நான் அருள் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தா, நான் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்பு கொடுத்திருந்தா எனக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, ஒருபோதும் கூடாது. அதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? எதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன்? அருளின் ஆட்சிக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா, பாவத்தின் ஆட்சிக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா, நான் என்னை எதுக்கு ஒப்பு கொடுக்குறேனோ அதுக்கு தான் நான் யாரா இருக்கிறேன்? அடிமையா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மரியாளை வானதூதர் கபிரியேல் தூதர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அதாவது வானதூதர் என்னன்னு சொல்றாரு? அருள் நிறை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மகனை பெறுவாய் எல்லாம் சொல்லிட்டு முடிச்சுட்டு உடனே அந்த மரியாள் சொல்ற பதில் என்ன? இது எப்படி நடக்கும் எல்லாம் கேட்டு கடைசி வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்ற வார்த்தை, நான் கடவுளின் அடிமை, இப்படி வார்த்தையின்படியே ஆகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? கடவுளுடைய அடிமைகள். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு தான் நம்ம அடிமைகள். சாத்தானுக்கோ இல்ல பாவத்துக்கோ நம்ம அடிமைகளா ஆயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் யாருக்கு அடிமையா இருக்கணும்? கடவுளின் அடிமை. தன்னை தாழ்த்தினாள் மரியாள், நான் கடவுளுடைய அடிமை என்று தாழ்த்தினாள். ஹல்லேலூயா. தன்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படி கடவுள்கிட்ட. மரியாளை போல நான் ஆண்டவரின் அடிமை. நம்ம ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறோமா, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட் என்பதை நாம உணர்ந்து கொள்ளணும். அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமைகளாக்கினால் சாவீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பிரைஸ் தி லார்ட். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இங்க பாருங்க, இதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, 23வது வசனம். பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஹல்லேலூயா. அருளின் ஆட்சிக்கு என்னை ஒப்பு கொடுத்தால் நான் நிலை வாழ்வுக்குள்ள போக போறேன். பாவத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தால் நான் எங்க போக போறேன்? எனக்கு மரணம் தான். பிரைஸ் தி லார்ட். இங்க அழகா வசனம், பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடைகள் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. அவரோடு கூட வாழப்போகிற ஒரு நிலை வாழ்வை அந்த அருள் என்ற ஆட்சிக்குள்ள நம்மை அடிமையாக்கி கொண்டால் நம் ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழப்போகிற நிலை வாழ்வுக்குள்ள போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனைகளின் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிப்பீர்களானால் பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப இந்த வாழ்க்கை எப்படி வரும்? அருளின் ஆட்சிக்குள்ள நான் எப்படி போவேன் அப்படின்றதுக்கு இங்க ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். போதிக்கிற வார்த்தை, இதுதான் நான் முன்னாடி சொன்னேன். ஒரு வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை ஆவிக்குரிய விதமாய் ஒரு மனிதனுக்கு போதிக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? பாவத்திலிருந்து விலகி அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவனா அவன் மாறுறான். அதை மாற்ற வேண்டியது யாரு? கடவுளுடைய வார்த்தை. அதை கொடுக்கணும், பொறுப்பாளர்கள் அதை கொடுக்கணும். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள். அதற்காகவே கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த நெறி எப்படி வருதுன்னா, 18வது வசனம் சொல்லுது, முன்பு பாவத்திற்கு அடிமைகளா இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். கடைபிடிச்சா வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் போதிக்கிற வார்த்தைகளை, அந்த ஒழுக்க நெறிமுறைகளை கடவுள் இப்படிதான் வாழ சொல்லியிருக்கிறாரு. இப்படி இல்லை வாழ்க்கை. இது நம்முடைய வாழ்க்கை இல்லை, இது பிறனுடைய வாழ்க்கை, இது சாத்தானுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழாதீங்க. கொலை செய்ய போகாதீங்க, திருட போகாதீங்க, ஒரு பொருளை அபகரிக்க போகாதீங்க, ஒருத்தனை தீர்ப்பிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? இதெல்லாம் நான் கடைபிடித்து வாழும் பொழுது நான் பழைய வாழ்க்கையை மறந்துட்டு, அதாவது பழைய எப்படி வேணாலும் வாழலான்ற வாழ்க்கையை விட்டுட்டு
இப்படிதான் வாழணுன்ற வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் இந்த நெறிமுறைகள்லாம் கற்றுக் கொடுக்குறார். நீ என்னுடைய பிள்ளை, நீ எப்படி இருக்கணும்? நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நீயும் இந்த உலகத்திற்கு ஒளியா இரு. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறேன், நீயும் இந்த உலகத்திற்கு உப்பாயிரு. நான் இந்த பாரு, ஒரு கன்னத்துல அறைந்தான், இன்னொரு கன்னத்தை காட்டினேன். பிரைஸ் தி லார்ட். நீயும் அப்படியே செய். பிரைஸ் தி லார்ட். இதோ பாரு, என்னை சிலுவையில் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். பிதாவிட்ட நான் வேண்டினேன், பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும், இவர்கள் செய்வதறியாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் அவர்களுக்காக மன்னிப்புக்கேன். அதுபோல நீயும் உன்னுடைய பகைவனுக்காக நீ ஜெபி. பிரைஸ் தி லார்ட். உன்னை எதிர்க்கிறானா, உன்னை கொலை செய்ய வரானா, அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் செய்து காட்டியிருக்கிறார் இல்லையா? இதுதான் கடவுள் அருளின் ஆட்சிக்குள்ள உட்பட்டு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை முறை. ஹல்லேலூயா. பாவத்திற்கு மேற்பட்டவன் அந்த 2 கல்வன்ல ஒருத்தர் சொல்றா இல்லையா, நீ கடவுளின் குமாரன் தானே, உன்னையும் எங்களை காப்பாத்து பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவரை சோதிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் இப்போ மாறுபட்டுட்டோம். கிறிஸ்துவை எப்போ ஏற்றுக்கொண்டோமோ, நான் எப்போ கிறிஸ்துவர் என்ற அடையாளத்தை போட்டுக்கொண்டோமோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே திருமுழுக்கு பெற்றோமோ, அப்பொழுதே நம்ம யாராயிட்டோம்? கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். கிறிஸ்துவனுடைய அருளின் ஆட்சிக்கு அடிமைகளாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அவரோடு, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழப்போகிற நிலை வாழ்வுக்குள்ள நம்ம செல்ல முடியும் என்ற அந்த உறுதியோடு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன நம்முடைய வேத வார்த்தையின்படி உண்மை அறிந்தவர்களாய், உண்மைக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலை வாழ்வுக்குள் எங்களை ஆண்டவர் கொண்டு செல்வேர் என்று உடைய வார்த்தைகளை நாங்கள் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உணர்த்திய உடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். திருடனை போல வர உம்முடைய வருகை நாளிலே நாங்கள் ஆயத்தமாய் இருக்கும்படி எங்களை அறிவுறுத்தி உம்முடைய வார்த்தையின்படி வாழ அழைத்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, கோடான கோடி நன்றிகள் அப்பா. நாங்கள் எந்த நேரத்திலும் உம்முடைய வருகை எதிர்பார்த்திருக்கிற உம்முடைய ஊழியர்களாய், உம்முடைய அடிமைகளாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை உருவாக்கி ஆண்டவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கடைபிடித்து வாழுகிற உமது பிள்ளைகளாய், உமது ஊழியர்களாய், உமது அடிமைகளாய் எங்களை வழி நடத்தும் ஆண்டவர். அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாய் எங்களை வழி நடத்தும் ஆண்டவர். நாங்கள் உலகத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமைகளாய் இருக்கிறதை பெருமையாக எண்ணாமல், என் ஆண்டவருக்கு அடிமை என்பதை பெருமையாக எண்ணுகிற ஒரு எண்ணத்தை எங்கள் உள்ளங்களிலே ஆண்டவர் விதைத்திருக்கிறீர். அந்த விதை 100 மடங்காய் பலன் தரும்படியாய் நாங்கள் ஆண்டவரின் அடிமைகளாய் வாழ எங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பம் முழுவதையும், மனைவி பிள்ளைகளை, உறவுகளை, எங்கள் பெற்றோர்களை, ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகளை எல்லோரையும் அப்படியே நீர் உமக்கேற்ற மக்களாய் மாற்றும். என்றென்றும் ஜீவிக்கிற எங்கள் இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.